இந்த தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய வெற்றி அந்த படம் கொடுக்கணும். அவர் வந்து என்னிடம் வந்து அழைப்பு கேட்கும்போதே நான் சொன்னேன், இதுவரையிலும் எவ்வளோ செலவு பண்ணிக்கிறேன், கோடிகளை நிறைய சொன்னார். நான் சொன்னேன், இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நிறைய செலவு பண்ணி எடுத்திருக்கீங்க, ஆனால் படத்தில் அந்த அளவுக்கு மிக சிறப்பான முறையில் பாடல் காட்சியும் சண்டை காட்சிகளும் எதிர்பார்ப்பும் நிறைந்த ஒரு தொகுப்பான ஒரு பண்பலைகள் இந்த முன்னோட்டத்திலும் பாடல்களிலும் தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. இப்படிப்பட்ட சூழலில் இந்த படத்தினுடைய வெளியீட்டு விழா மிகவும் சீரும் சிறப்புமாக நடப்பதற்கு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமும் நாங்களும் நல்ல முறையில் ஒத்துழைப்பு நல்குவோம் என்று அறுதியிட்டு உறுதி கூறுகிறேன். தயாரிப்பாளருடைய சந்திரமூர்த்தி அவருடைய திருமகன் நிகில் வந்து மிக சிறப்பாக துடிப்பான இளைஞனாக இருக்கிறான். நாளைய நம்பிக்கை நாயகனாக இந்த திரையுலகிற்கு வலம் வருவான் என்பதை அவருடைய படத்தில் அவர் பங்கு கொண்ட காட்சிகளிலே அவர் மிளிர்கிறார், பொழிகிறார் என்று தான் சொல்லணும். ரூபாய் படத்தை வந்து ஃபர்ஸ்ட் லுக்கை வந்து ரிலீஸ் பண்ண விஜய் சேதுபதி சார் சொன்னார், ஒருத்தர் செய்யக்கூடிய உதவியை வந்து நம்ம அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணி சந்தோஷப்படுத்திக்கிறாதான் அது அடுத்து இன்னொரு 10 பேருக்கு செய்வாங்க. அந்த நாகரிகமான மரியாதை நிமித்தமாக இந்த ஃபர்ஸ்ட் லுக்கை வெளியிட்ட மக்கள் செல்வம் விஜய் சேதுபதி அவர்களுக்கு தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா ஒரு சின்ன படத்துக்கு வந்து ஒரு செலிபிரிட்டி ஒரு இந்த மாதிரி பண்ணும்போது தான் அந்த படம் வந்து ஒரு பல கோடி பேரையும் அதையும் தாண்டி ரசிகர்களை போய் சென்றடைவதற்கு வந்து தேவைப்படுது. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் தாய் கிழவிங்கிற படத்தை வந்து வேறு எந்த ஒரு தயாரிப்பாளர் எடுத்திருந்தா கூட இவ்வளோ பெரிய போய் ரீச் ஆகிருக்காது. ஸோ சிவகார்த்தியனுக்கு ஒரு தயாரிப்பாளர் வந்து நடிகராக இருந்துக்கிட்டு அந்த படத்தில் ஒரு பார்ட்னர் இருந்து அந்த படத்தோட ப்ரொமோஷனுக்காக ஃபுல்லாக பண்ணார். அதனால தான் அந்த தாய் கிழவிங்கிற படம் ரீச் ஆச்சு. ஸோ இந்த ரூபாய்ங்கிற ஒரு டைட்டில் வந்து நீங்கள் வந்து வெளியே தெரிய வைக்க ஒரு உதவியை மக்கள் செல்வம் விஜய் சேதுபதிக்கு மீண்டும் தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரூபாய் இந்த டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே யூஸ்வலாக ஒரு ஹோட்டலில் ஸ்டே பண்ண போனோம்னா எல்லாருமே கூப்பிடக்கூடிய ஒரு டைட்டில். அந்த ஹோட்டலுக்குள்ளே நடக்கக்கூடிய பல கதைகளில் வந்து ஒவ்வொரு கேரக்டரையும் ஒவ்வொரு ஆஸ்பெக்டான ஆட்கள் வந்து தங்குவாங்க. அதை எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் அந்த படத்தில் வந்து ரூபாய் இருக்க நினைக்கிறேன் வந்துட்டு உங்களுக்கு. அதில் ஒரு பெரிய ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, அதோட தயாரிப்பாளர் பையன் சூரியகலா சந்திரமூர்த்தி பையன் அதில் அறிமுகமாக இருக்கார். ஸோ அதனால் வந்து அவருக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு படம் பண்ணியிருக்காரு, அவர் தொடர்ந்து வெற்றியை கொடுக்கணும். ஒரு படத்தை எடுக்கும்போது ஒரு தயாரிப்பாளர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 200 பேர் 300 பேருக்கு மேலே வேலை கொடுக்குறோம். ஆனால் அந்த படத்தை எடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்ச வச்சு ஆரம்பிச்சிங்கன்னா ப்ரொமோஷன்ஸ் ஆரம்பிச்சு விடைகள் ஆரம்பிச்சு அதில் ஆரம்பிச்சு போஸ்ட் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஒரு 500 பேர் வேலை பார்க்கணும். ஆனால் அந்த தயாரிப்பாளர் என்ன பண்ணார், ஏதோ ஒரு கதையை ஒருத்தர் வந்து சொல்கிறார், அந்த கதையை நம்பி வந்து அவர் படம் எடுத்துறார். இதுதான் ஒரு தயாரிப்பாளர் செய்யக்கூடிய ஒரு வேலை. ஸோ அந்த படம் லாஸ் ஆகி போச்சு அப்படின்னா அதை யார் நடிகர்கள் காப்பாற்றணும்? தயாரிப்பாளர் மேலே தப்பு இருக்கா? ஸோ 75% தயாரிப்பாளர்கள் வந்து நீங்கள் வந்து இழந்து நிற்கிறாங்க. அந்த கதையை அவங்க சூஸ் பண்ணுறாங்களா? கிடையாது. ஆனால் இதே ஆந்திராவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த தயாரிப்பாளரையும் ஆந்திராவில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லா நடிகர்களும் காப்பாற்றுறாங்க. ஸோ தமிழ்நாட்டில் காப்பாற்றுற யாருமே இல்லை. ஒரே ஒருத்தர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் தவிர வேற யாரும் தயாரிப்பாளர் காப்பாற்றவே இல்லை. ஒரு பெரிய படம் சார், தெலுங்கு லாஸ் சார், இமிடியேட்டாக கூப்பிட்றாரு டைரக்டர் பேர் படத்து பேர் மேடையில் சொல்லலை, இமிடியேட்டாக லாஸ் 200 கோடி ரூபாய் லாஸ். உடனே கூப்பிட்டு அந்த ஹீரோ சொல்கிறாரு, சார் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் இமிடியேட்டாக உங்களுக்கு பண்ணி தரைக்கிறாரு. ஸோ அவர் வீட்டில் எப்படின்னா ஒரு ஃபயர் எரிஞ்ச மாதிரி தீ எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. அவ்வளோ பேர் ப்ரெஷர் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு படம் லாஸ் அப்படிங்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் 100 பேர் படம் கொடுத்தா எல்லாம் போய் வீட்டில் அடப்பாங்க. அவர் சூசைட் பண்ணுற ஸ்டேஜ் கூட போகலாம், மனநிலை மாறலாம். ஆனால் அந்த நேரத்தில் ஹீரோ எப்படி காப்பாற்றுறாரு பாருங்க. சார் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் இருக்கிறேன். அப்போ எரிஞ்சிக்கிட்டு இருக்க தண்ணியில் ஃபயரில் வந்து தண்ணியை ஊற்றி அடைக்கிற மாதிரி அந்த மாதிரி தமிழ் திரையுலகத்தில் வந்து யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ தெலுங்கு திரையுலகம் வந்து எல்லா ஹீரோஸையும் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. சார் தயாரிப்பாளர் இடமே இல்லை சார் உங்களுக்கு. நான் இப்போ மேடையில் சொல்கிறேன் சார், நானே இனிமேல் பெரிய படம் எடுக்க தயங்குறேன், வேணாங்கிறேன். நான் சின்ன படம் 5 கோடி 7 கோடி எடுத்துகிட்டு போயிருக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஒரு கதையை சூஸ் பண்ண ப்ரொடியூசர் எக்ஸிக்யூட் பண்ணாலும் யார் பண்ணுறா? ஒரு படத்தை 70% சம்பளம் எங்கே போகுது சொல்லுங்க நீங்கள்? 30% ப்ரொடக்ஷன் காசு போகுது. அப்போ ஒரு ஆயிடுச்சுன்னா ஒரு சப்போர்ட் பண்ணணும் சார், ஒருத்தர் கை கொடுத்து தூக்கணும்.
அப்போ தான் அடுத்தடுத்து ட்ராவல் பண்ண முடியும் உங்களுக்கு. ஸோ எல்லாரையும் திரையுலக வளர்த்து விட தயாரிப்பாளர்கள் இன்னைக்கு அந்த இடமே இல்லாமல் இருக்குது. அதனால தெலுங்கு இண்டஸ்ட்ரியை பார்த்து மற்ற கதையெல்லாம் தெரிஞ்சுங்க. ஸோ அதுக்காக ஒரு கலந்தாய்வு கூட்டம் போட்டிருக்கோம். இப்போ நல்ல நிர்வாகம் வந்திருக்கு. முழுக்க முழுக்க சொல்கிறேன், தயாரிப்பாளர் பக்கத்துடையாக என்னைக்கு இருப்போம், எந்த நேரம் தயாரிப்பாளர் விட்டு கொடுக்க மாட்டோம். அதே மாதிரி இன்னொரு கோரிக்கை நான் வச்சுக்கிறேன். படம் ரிலீஸுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொமோஷன்ஸு, ஏட்ஸு, வினையல்ஸு, இந்த மாதிரி நிறைய ஒரு ஆஸ்பெக்ட்ஸ் கம்பெனிலாம் இருக்குது. இந்த மேடையின் வகையெல்லாம் சொல்கிறேன், அதை நிறைய பேர் மிஸ்கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் ஒரு சின்ன ஸ்கீம் வச்சு யார் யார் அந்த ப்ரொமோஷன் சைடு ஒர்க் பண்ணுறீங்களோ, சினிமா சார்ந்து, அது ஓடிஆர்ஸ் இருக்கட்டும், வேறு எதுவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து உங்கள் கம்பெனி, உங்களோட மெயில் ஐடி எல்லாத்தையும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க. அப்படி பண்ண அப்படின்னா அவங்க மீது வந்து சப்போஸ் ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா ரொம்ப தப்பு நடக்குது. அதாவது ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணி சொல்லி கூட்டு போகிறாங்க, 5 கோடி செலவு பண்ணுறேன்னு சொல்லி 50 லட்சம் பண்ணி விட்றாங்க. அது சரியாக பண்ணுறதில்லை உங்களுக்கு. அதெல்லாம் புகார் வர்றதுனால இந்த சினிமா சார்ந்த விளம்பரங்கள் சார்ந்திருக்கக்கூடிய எல்லாருமே வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து உங்கள் அட்ரஸ் பதிவு செய்து கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். கவலைப்படாதீங்க, நிறைய பேச மாட்டேன். திரைப்படத்தில் தான் பேசுவேன். ஓகே, இந்த நாள், இந்த ஒரு நாளுக்காக நான் கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலம், கிட்டத்தட்ட 23 வச்சுக்கலாம், அவ்வளோ ஆண்டு காலம் நான் வந்து ஒரு கனவோடு வாழ்ந்துட்டு இருந்தேன். அந்த கனவு இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு நனவாக இருக்குது. இந்த மகிழ்ச்சியான இந்த இசை வெளியீட்டு விழா நிகழ்ச்சியை இன்றைக்கி என் கூட இல்லாமல் இருக்கிற என்னுடைய அப்பா NV சுந்தரம் அவருக்கு நான் வந்து சமர்ப்பிக்கிறேன். அவர் சொல்லிட்டு போயிட்டார், என்றைக்காக இருந்தாலும் என் பையன் வந்து ஒரு டைரக்டர் அப்படின்னு. அந்த ஒரு நம்பிக்கை ஃபஸ்ட்டு நான் தான் ஆசைப்பட்டேன் சினிமா மேலே. ஸ்கூல் முடிச்சுட்டு சினிமா மேலே ஒரு பெரிய ஆசை. அப்படி சைக்கிளில் டான் பாஸ்கோ ஸ்கூலுக்கு போகும்போது அந்த போஸ்டரை பார்ப்பேன் காலேஜில், RK செல்வமணி BSc DFT. ஓ, அப்போ சினிமாவுக்கு ஒரு படிப்பு இருக்குது, ஓகே டன், படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா கிட்ட போய் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். அவர் நான் என்ன ஆசைப்பட்டாலும் செய்வார், அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். கடைசியில் வந்து எனக்கு ஓகே சொல்லி எனக்கு சீட்டு வாங்கி கொடுத்தாரு கஷ்டப்பட்டு. டைரக்ஷன் படிக்க ஆசைப்பட்டேன், ஆனால் எனக்கு சீட்டு கிடச்சது சவுண்ட் இன்ஜினியரிங் அண்ட் ரெக்கார்டிங். என்னடா இது சம்மந்தம் இல்லாமல் கிடச்சிருக்கேன், சரி பரவாயில்ல அது படிப்போம், அது படிச்சுக்கிட்டே அதை கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை படிச்சுட்டு அதை கொஞ்சம் உருப்படியாக படித்ததுனால அதுக்கு ஒரு ஸ்டேட் அவார்டு கிடச்சிது. 2004 கலைவாணர் அரங்கத்தில் நம்ம ஃபார்மர் எக்ஸ் சீஃப் மினிஸ்டர், மறைந்த முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்களோட கையால் ஒரு மாநில விருது வாங்கினேன். அப்போ என்னோடய அப்பா இருந்தார். அந்த விருதை வந்து மடியிலேயே கட்டிக்கிட்டு ஊரெல்லாம் சுற்றினார், என் பையன் வந்து விருது வாங்கியிருக்கான்ட்டு. அந்த பெருமையை நான் தேடி கொடுத்துட்டேன், அதில் கொஞ்சம் சந்தோஷம் அடைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் சரி, ஒரு சேனல் வாழ்க்கை, ஜெயா டிவி, ஒரு 5000 ரூபா சம்பளம். சேனல் வாழ்க்கை முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் திருப்பி அந்த சினிமா ஆசை விடாது இல்லை யாரையும், அது விடாது கருப்புன்ற மாதிரி சினிமா ஆசை எல்லாருக்குமே பிடிச்சிரும். சினிமான்றது ஒரு கடல், அது எல்லாருக்குமே தெரியும். அதில் மூழ்கி முத்தெடுத்தவங்க சிலர், மூழ்கிட்டவங்க பலர். அதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்துகிட்டே இருந்துச்சு, கண்டிப்பாக ஜெயிச்சிருவோன்ட்டு. அப்புறம் 2010 ஒரு மேரேஜ், அதுக்கப்புறம் திருப்பி சேனல் வாழ்க்கை, இப்படி அப்படியே ஒரு ட்ராவல் பண்ணுறேன் இந்த ஒரு 20 ஆண்டு காலம். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு வாய்ப்பு, அது என்னுடைய மாமா திரு சிவா, கந்தலி சிவா, அவரும் வந்திருக்காரு. அவர் மூலயமா தான் எனக்கு திரு சந்திரமூர்த்தி சார் அவர்கள் வந்து அறிமுகப்படுத்துகிறார்.
நானும் போகிறேன், போயிட்டு அவர்கிட்ட பேசுகிறேன். சார், ஒரு படம் பண்ணோம் சார். ஆக்சுவலாக கதை எல்லாம் எதுவுமே சொல்லலை அவர்கிட்ட. அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணார் இந்த மாதிரி அப்படின்னு. அவருக்கும் படம் பண்ணுற ஐடியா இல்லை. நான் எதுக்காக மீட் பண்ணேன் அப்படின்னா, போயிட்டு சார் என்கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, லேண்டு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதை வச்சு எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்க, நானே ஒரு படம் எடுத்துடுறேன், ரொம்ப 20 years ஆயிடுச்சு. அப்படியா, சரி ஓகே அப்படின்ட்டு கொஞ்சம் ஒரு வாரம் ஆச்சு. அதுக்கப்புறம் அவரே கூப்பிட்டு அதெல்லாம் வேண்டாம், நீங்களே படம் பண்ணுங்க, என் சன்னை வச்சு பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அவர் அன்றைக்கி ஒரு வார்த்தை சொன்னார், ஜெகன், எனக்கு தோல்வி ரொம்ப பழசு. அது ஒரு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரில. எனக்கு தோல்வி ரொம்ப பழசு. நான் நிறைய தோல்விகளை சந்திச்சவன், நிறைய கஷ்டப்பட்டு நிறைய தோல்விகளை சந்திச்சு நான் இன்றைக்கி ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கேன். இந்த ஒரு வாய்ப்பை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், ஆனால் நீங்கள் வெற்றி பெறணும், என் சன்னை வச்சு ஒரு படம் பண்ணுங்க அப்படின்னார். அதுக்கப்புறம் பார்த்தேன், சரி. ஆனால் நான் நினச்சி பார்க்கல, நான் ஒரு நியூ ஃபேஸை வச்சு நான் ஃபஸ்ட்டு படம் பண்ணுவேன்னு நான் நினைக்கல. எனக்கு ஒரு வாய்ப்பு தேடி வருது. ஓகே, இந்த வாய்ப்பை நம்ம சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சி நான் ரொம்ப ஒர்க் பண்ணேன். ஏலகிரியில் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் கெஸ்ட் ஹவுஸ் ரூம் போட்டு கொடுத்தாரு. 6 மாதம் ரொம்ப ஃப்ரீடம். எனக்கு கதை எழுத சொன்னார், கதை எழுதி எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன், பவுண்டட் ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன். மேடமும் படித்தாங்க, சாரும் படித்தார். படிச்சுட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இமீடியட்டாக அடுத்து என்ன பண்ணலான்னு போது, அப்போது நிக்கில் வாஸ் டூயிங் இஸ் 11th ஸ்டாண்டர்ட். அந்த லீவில் December 30, 2024 ஷூட் பண்ணுறோம். ஒரு அமாவாசை அன்னைக்கு ஏலகிரியில் ஷூட் பண்ணி அப்படியே ட்ராவல் பண்ணி ஒரு பட்ஜெட் கொடுத்தேன். அந்த பட்ஜெட்டை விட கொஞ்சம் தாண்டி போச்சு. அதில் கொஞ்சம் ஒன்றும் ஒரு முரண்பாடு வந்தது. பட் இருந்தாலும் என்னுடைய அந்த மேக்கிங் ஸ்டைல், மற்ற விஷயங்கள்லாம் சார் பார்த்து அதை கண்டிப்பாக இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்ற மாதிரி அவரும் தயங்காமல் செலவு பண்ணார். நான் கேட்டதெல்லாம் கொடுத்தார். என்ன வேணுமோ பண்ணுங்க, ஆனால் நல்லா வரணும், நம்ம ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு நிறைய ஃப்ரீடம் கொடுத்தார். அவர் இந்த அளவுக்கு எனக்கு ஃப்ரீடம் கொடுத்ததுனால தான் நான் இந்த மாதிரி ஒரு திரைப்படத்தை நான் எடுக்க முடிஞ்சது. இன்னொரு விஷயம், நான் யார்கிட்டையுமே ஒர்க் பண்ணல. நான் பேசிக்காக அடையாறு ஃபிலிம் இன்ஸ்டியூட் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. அண்ட் தென் ஒரு ஃபிலிம் ஸ்கூல் ஊரில் ரன் பண்ணேன். எல்லாமே நானே லேர்ன் பண்ணது தான். லேர்ன் பண்ணி கற்றுக்கிட்டு நிறைய மாணவர்களை உருவாக்கியிருக்கேன். நான் கேமராமேனை உருவாக்கியிருக்கேன், எடிட்டரை உருவாக்கியிருக்கேன். ஒரு ஃபிலிம் ஸ்கூல் ரன் பண்ணேன். அதே மாதிரி ஃப்ரீடம்னு ஞாபகம் வந்தோடனே, ஃப்ரீடம்னு சொன்ன உடனே எனக்கு இன்னொன்று ஞாபகம் வரும். என்னோடய ஃபேமிலி, குறிப்பாக என்னோடய ஒய்ஃப் நிறைய ஃப்ரீடம் கொடுத்தாங்க. உன்னால் முடியும் அப்படி இருப்பேன். ஏன்னா சினிமானாலே உங்களுக்கு தெரியும் ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் தான். ஸோ அப்படி இருக்கும்போது என்னோடய ஒய்ஃப் எனக்கு நல்ல ஃப்ரீடம் கொடுத்தாங்க. அண்ட் தென் என்னோடய அம்மா, என்னோடய ஃபேமிலி எல்லாருமே ஓரளவுக்கு சப்போர்ட்டிவாக நம்பினாங்க. இன்னொரு சொல்லப்போனால் அந்த ட்ரெய்லர் இந்த மற்ற விஷயங்கள்லாம் நான் மொபைலெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போய் வீட்டில் காட்டும்போது அவங்களுக்கு அண்ணா எடுத்திருக்கான், ஓகே அப்படின்ற மாதிரி அவங்களுக்கே ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் வந்தது. அதே மாதிரி என்னுடைய பிரதர் இன் லாஸ் டாக்டர் ஸ்ரீனிவாசன், அப்புறம் அருண்குமார், 2 பிரதர் இன் லாஸ்க்கும் வீட்டில் உட்கார வச்சு போட்டு காட்டுறேன் ட்ரெய்லர்லாம். அவங்களும் பார்த்துட்டு மாமா இது உண்மையிலே வேறு லெவல், நல்லா வரும் படம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ எல்லாமே ஒரு கூஸ் பம்ப்ஸ் தான். ஸோ அது மாதிரி எனக்கு என்னுடைய ப்ரொடியூசர் ஏசிஎம் நிறுவனம் மிஸ்டர் ஏ சந்திரமூர்த்தி சாருக்கு நான் என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.